இந்த தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் மேல்தான் இருக்க வேண்டும். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார். ரோமர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பவுல் கிரமமாய் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே வருவார். 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் விவரித்து சொல்லுகிறார். நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக அவர் மரித்ததினாலே, 8ஆம் வசனத்துல, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். துதியின் வேளையில கேட்டோம்ல, பாவத்தை பாராத தீமையை பாராத சுத்த கண்ணர். ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்த தேவன் பாவிகளாகிய நம்மை ரட்சிப்பதற்கு, காப்பாற்றுவதற்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை எப்படித்தான் நாம் விவரித்து சொல்வது? விவரித்து சொல்லவே முடியாது. அதனாலதான் தேவன் அந்த அன்பை விவரிப்பதற்கு ஒரு தாயின் அன்பை காண்பித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுதான் தேவனுடைய அன்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு பாலகன் பால் குடிக்கிற ஒரு பிள்ளையை ஒரு தாய் மறக்கவே மாட்டாள். அவளுக்கு என்ன அசௌகரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த பிள்ளையை அவள் பாதுகாப்பாள், கவனிப்பாள், அந்த பிள்ளையின் தேவைகளை சந்திப்பாள். ஏன்னா அந்த பிள்ளையின் மேல் அவள் வைத்திருக்கிற அன்பு அவளை அப்படி நடத்துகிறது. அதைவிட அதிகமான அன்பை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். நரகத்துக்கு பாத்திரவான்களாகிய, பாவிகளாகிய, அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். வேறு யார் இதை செய்ய முடியும்? அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்கள் காண்பிக்கிற அன்புமே நிகராகவே ஆகாது. பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசியில. பாவமே அறியாதவர், பாவத்தின் வாசனை என்ன என்பதே அவருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை ரட்சிப்பதற்கு நமக்காக அவர் பாவமானார். நம்மேல் வர வேண்டிய ஆக்கினையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அநேக சமயங்களிலே தடுமாறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், தேவனுடைய அன்பிலே நாம் ஆழமாய் நிலைத்திராமல் இருப்பதுதான். தேவனுடைய அன்பை சரியாய் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான். அதனாலதான் அடிப்படை சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு மேல நாம் என்ன கட்டினாலும் அது சரியாகவே நிற்காது. நம்முடைய வாழ்க்கை
ஆவிக்குரிய வாழ்க்கை நம்முடைய அஸ்திவாரம் சரியில்லை என்றால் ஏற்ற இறக்கமாய் தோல்வி, சோர்வு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆனால் தேவனுடைய அன்பை நாம் சரியாய் விளங்கிக் கொண்டோமானால் வேத வார்த்தையின் அடிப்படையில் ரோமர் 5 நாம் பார்ப்பது போல 6ஆம் வசனத்துல பாருங்க, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். when we were helpless, நமக்கு யாருமே உதவி செய்யாத ஒரு நிலைமையிலே நம்முடைய தாயோ தகப்பனோ நம்முடைய உற்றார் உறவினர்களோ நம்மோடு கூட பிறந்தவர்களோ யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையிலே அவர் நமக்காக மரித்தார். பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். கீழே அந்த வார்த்தையெல்லாம் வருது 10ஆம் வசனத்துல, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். ரெக்கன்சிலியேஷன், தேவனும் மனிதனும், தேவன் ஒரு பக்கம் மனிதன் ஒரு பக்கம் இருந்த சூழ்நிலையில் கிறிஸ்து நடுவிலே வந்து 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைத்தார். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் ஒப்புரவாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று தானே வேதத்திலே வாசிக்கிறோம். மேல பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்துல, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. பழைய ஏற்பாட்டுல காளை வெள்ளாட்டு கடாக்களை பலி செலுத்தினார்கள். அந்த பலிகள் அவர்களுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தவில்லை. திரும்பவும் பாவம் உண்டென்று என்ற நிலைமையிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பரிசுத்தமாய் நம் எல்லாரையும் போல ஒரு மனிதனாய் வாழ்ந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். பாவம் செய்கிற எந்த மனிதனும் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறான். இதே 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற எந்த மனிதன் மேலும் தேவன் கோபமாய் இருக்கிறார். இதுல எந்த ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கவே கூடாது. நாம் கேட்டது போல நம்முடைய பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். நாம் அதிலிருந்து மனம் திரும்பி நம்மை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் நம்மை தொடர்ந்து நம்முடைய பாவம் பிடிக்கும். நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தேவை. அப்படி நம்மை விடுதலை ஆக்குவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இதெல்லாம் ஆழமாய் நாம் தியானித்து விசுவாசித்து அவருடைய அன்பிலே நம்மை நிலைநிறுத்தி கொண்டு அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர் கொண்டு வந்த ரட்சிப்பு நமக்கு பலிக்காது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இல்லையா? கடைசியில ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நாம் அநேக சமயங்கள்ல இந்த உலகத்துல நமக்கு காரியங்கள் சாதகமாய் நடக்கும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். தேவனுடைய அன்பிலே நாம் களி கூறுகிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு பாருங்க,
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. எது நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும், எதை தேவன் அனுமதித்தாலும், நாம் எல்லாவற்றிலேயும் அவர் நம்மிலே அன்பு கூறுகிறதுனாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். தேவனை பொறுத்த மட்டில் அவர் நம்மை அனாதி சிநேகத்தால் சிநேகித்திருக்கிறார். நம்மிடத்துல எந்த ஒரு நன்மையும் இருக்கிறது என்று அவர் நம்மை நேசிக்கவில்லை. ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களிலே அதை நான் வாசித்திருக்கிறேன். தேவன் நம்மை ரட்சிக்கும் பொழுதே, அவருக்கென்று தெரிந்து கொள்ளும் பொழுதே, நாம் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவோம், நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வோம் என்று அவருக்கு முழுமையாய் தெரிந்துதான் நம்மை அவருக்கென்று அவர் அழைத்திருக்கிறார். அநேக சமயங்கள்ல நான் என்னுடைய வீழ்ச்சிகளை, என்னுடைய தோல்விகளை பார்த்து சோர்ந்து போவது உண்டு. ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய சுபாவம், நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய பின்வாங்குதல் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிந்துதான் உங்களையும் என்னையும் தனக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உதாரணமா நீங்க பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, லூக்கா 22ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுவான், உங்களில் ஒருவன், என்ன சொல்றாரு ஆண்டவர் லூக்கா 22ல, அந்த ராபோஜனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். குறிப்பாய் பேதுருவிடத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்களைன்னு போட்டிருக்கு தமிழ்ல, ஆனா அது உன்னைன்னு தான் இருக்க வேண்டும். உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு சாத்தான் கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். உடனே அவன் பேதுரு நெஞ்சை நிமிர்த்துறான். நம்ம எல்லாரையும் போல நாமும் கூட உணர்ச்சி வசப்பட்டு சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக எங்களை உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதே மாதிரிதான் இவனும் சொல்றான். அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு நாம், தேவனே உமக்காக நான் எதையும் செய்வேன், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பேன் என்றெல்லாம் நாம் வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே விழுந்து போகிறோம். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகிறது. ஆனால் ஆண்டவரோ நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காக ஜெபிக்கிறார். நாம் விழுந்து போகாதபடிக்கு அவர் ஜெபிக்கிறதில்லை. நாம் விழுந்து போவோம், தரைமட்டத்துக்கு போவோம் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த நிலைமையிலும் கூட நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய அன்பை நம்ப வேண்டும் என்று அவர் நமக்காக ஜெபிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடப்பிக்கிறார் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. அந்த சூழ்நிலையில தானே அந்த வார்த்தை வருகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று.
அப்போ நம்முடைய அவிசுவாசத்துக்கு மிக முக்கியமான காரணம், தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே அவரை நம்புவதில்லை. மனுஷீகமாய் நமக்கு காரியங்கள் சாதகமாய் நடக்கும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் சந்தோஷப்படுகிறோம், களி கூறுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் காரியங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாய் நடக்கும் பொழுது நாம் உடனே சோர்ந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம், பின்வாங்கி போகிறோம். அதுதான் அவிசுவாசம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டில் அவருடைய அன்பிலே எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வேதத்துல நான் வாசிக்கிறோம்ல, ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் நம்முடைய வழிகளும் அவருடைய வழியிலிருந்து உயர்ந்திருக்கிறது, நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவிலிருந்து உயர்ந்திருக்கிறது. நமக்கு இது விளங்குறது இல்லை. நாம் மனிதர்களாய் இருப்பதினால், நமக்கு ஒரு கடந்த கால பாவ வாழ்க்கையிலே நாம் பாதிக்கப்பட்டிருப்பதினால், நமக்கு ஏதாவது உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது நாம் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறோம், அவரை நாம் விசுவாசிக்கிறதில்லை. இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனால் நம்முடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலே ஆழமாய் வேரூன்றி இருக்க வேண்டும். தேவன் என்னை நேசிக்கிறார், நான் இருக்கிற வண்ணமாகவே அவர் என்னை நேசிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அவருடைய புத்திர சுவிகார புத்திராகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். முதற் பெயரானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இளைய சகோதர சகோதரிகளாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை. நாம் திரும்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடலாம். எப்படி ஒரு இந்த பூமிக்குரிய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து திட்டம் செய்து எல்லாவற்றையும் செய்கிறானே, அதை விட பல மடங்கு மேலான நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை நடப்பிக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை பார்க்கிறோம். 29ஆம் வசனத்துல, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதுதான் அவருடைய நன்மை. அவர் நமக்கு செய்ய விரும்புகிற நன்மை என்ன தெரியுமா? நம் எல்லாரையும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காகத்தான். இதை நாம் பார்த்துட்டோம் சொன்னா நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் திட்டம் தீட்டி அனுமதிக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? 30ஆம் வசனத்துல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தன்னுடைய குமாரனுடைய மகிமையை கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனை பொறுத்த மட்டில் அவர் நம்மை ரட்சித்தது, அவருக்கென்று தெரிந்து கொண்டது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்காகத்தான், அவருடைய மகிமையை நமக்கும் கொடுப்பதற்குத்தான். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, நான் ஒரு சில வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் வேதத்தை தியானித்து இன்னும் பல விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால்
தேவன் தன்னுடைய குமாரனை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கழுவி நீக்கி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றுக்கிறோம். சமாதானம் இன்றைக்கு பரிசுத்த பிதாவாகி தேவனோடு நமக்கு சமாதானத்தை தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எழுந்து போன தேவ மகிமையை நாம் திரும்பவும் அடைவோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்படி கெட்டு போன நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டு அந்த மகிமையை திரும்ப நம்ம கொடுப்பதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். தன்னுடைய குமாரனுடைய மகிமையை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவதற்கு. இதை நாம் பார்த்து விட்டோமானால் அவருடைய அன்பை நாம் சந்தேகிக்கவே மாட்டோம். அவர் நம்மை சிற்றிக்கும் போது, தண்டிக்கும் பொழுது, சிறுமைப்படுத்தும் பொழுது அதை நாம் விசுவாசமாய் ஏற்றுக்கொள்வோம். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 66, அருமையான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்துல அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. மூன்றாம் வசனத்துல, உமது கிரியைகளில் தேவனே நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறீர். 5ஆம் வசனத்துல, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். தேவன் ஆப்சம் எழுதியிருக்க ஆங்கிலத்துல. அவ்வளவு பயங்கரமான கிரியைகளை மனிதனுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கிறார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். 6ஆம் வசனம், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்ததையும் யோசுவாவின் காலத்திலே யோர்தான் நதியை கடந்து போனதையும் இங்கே அவர் குறிப்பிடுகிறார் அந்த சங்கீதக்காரன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல, தேவனே எங்களை சோரித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இதையும் தான் தேவன் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சோதிக்கிறார், நம்மை புடமிடுகிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். இதெல்லாம் நமக்கு நேரிடத்தான் செய்கிறது. நாம் அநேகர் பல உபத்திரவம், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலே போய்கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவத்திலே கேட்கிறது போல இயேசுவினிடத்தில் வந்தால் நமக்கு எல்லாம் சுமூகமாயிருக்கும் என்பதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்திலே பாடுகள் அதிகமாய்த்தான் இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் அந்த பாடுகள் மூலமாய் கடந்து போய் 12ஆம் வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எவ்வளவு உபத்திரவங்கள் பாருங்க. ஆனாலும் என்ற வார்த்தை இங்க தமிழ்ல வரல, ஆங்கிலத்துல எட்டுன்னு போட்டிருக்கு. செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். கடைசியாய் நம்ம விசாலமான இடத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுதான் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை அவர் மாற்றுவது. எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? இதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமா? இப்படி நாம் கடந்து போகும் பொழுது நாம் சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்து விடுகிறோம். எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என்னுடைய பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது என்று நாம் அப்படியே நம்மை மறைத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்திலே தைரியமாய் அப்பா பிதாவே என்று போய் அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அடங்கி இருந்தோமானால் அவர் பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டியதை செய்து நம்மை புடமிட்டு சோதித்து பொன்னை அக்கினியிலே புடமிடுகிறது போல புடமிட்டு நம்மை துளிக்கிற பொன்னாய் வெளியே கொண்டு வருவார். இது எல்லாருக்கும் நடக்கும் ஏதாவது ஒரு விதத்துல.
இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்ம யாருமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நம்முடைய பட்டத்தில் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை வருது. தேவன் நம்முடைய பட்டத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? யாருமே நிற்க முடியாது. சாத்தானோ, மனிதர்களோ, சூழ்நிலைகளோ எதுவுமே நமக்கு எதிராக இருக்கவே முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்முடைய பட்டத்தில் இருக்கிறார். நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இன்னும் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்துட்டு முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வருகிறார்கள். அவர்கள் கடந்து வரும்பொழுது அந்த பார்வோனுடைய சேனைகள் அவர்களுக்கு பின்னாடி கடலிலே அமிழ்ந்து போகிறார்கள். இதெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க. யாத்திராவும் 14ஆம் அதிகாரத்தில் இது நடக்குது. 15ஆம் அதிகாரத்துல தேவனை துதித்து பாடுகிறார்கள். மோசேயும் அதுக்கப்புறம் மிரியாமும் கூட ஜனங்களோடு சேர்ந்து தேவனை துதித்து புகழ்ந்து பாடுகிறார்கள். எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் 22ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம், பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அடுத்து அவங்க கானான் தேசத்தை நோக்கி போக வேண்டி இருக்கிறது. பிரயாணப்படுத்துகிறான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது, குறிப்பாய் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை வாசிக்கும் பொழுது, உங்க பைபிள்ல பின்னாடி இருக்கிற இந்த மேப்பை எடுத்து நீங்க பார்க்கணும். இந்த மேப்ல அவங்க சென்ற வழி, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலப்பகுதிகள், இப்படி பல மேப்புகள்லாம் இருக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை பார்க்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சூர் வனாந்திரம் இருக்கும். அப்புறம் அப்படியே அவங்க நடந்து வர்றாங்க. வரும்பொழுது மாரா என்ற இடத்துக்கு வர்றாங்க. 3 நாள் பிரயாணம், சுமார் ஒரு 50 மைல் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். பிரயாணத்துல வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு தண்ணி இல்லை. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது 23ஆம் வசனம், மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. 3 நாள் தண்ணி இல்லை, தாகம் எடுக்குது. ஆனா தண்ணி அங்க வந்த உடனே தண்ணி இருக்குது. ஆனால் அந்த தண்ணியோ கசப்பா இருக்குது. அவங்களால அதை குடிக்க முடியல. பாத்தீங்களா இந்த நிலைமையை? பாத்தீங்களா நீங்க? தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு தண்ணீர் தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட மனுஷிகமாய் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை நேசிக்கவில்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. 3 நாள் தாகம், திரும்பவும் தண்ணீர் அவர்கள் கண்டுபிடித்த பொழுது அந்த தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது. அப்போ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். 24ஆம் வசனம். இதே மாதிரிதான் நாமும் நடந்து கொள்றோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி சோதனைகளை, பிரச்சனைகளை, பாடுகளை அனுமதிக்கிறீர்? உம்மிடத்திலே தானே நாங்கள் நம்பிக்கையாய் வந்தோம் என்று. அப்ப மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். பாத்தீங்களா? யாருமே கடந்து போகாத அந்த வழியிலே தேவன் ஏற்கனவே ஒரு மரத்தை அவர்களுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். For every problem there is a solution with God. இதான் நாம் இதை கண்டுபிடிக்க இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட்ட உடனே இந்த தண்ணீர் மதுரமாய் மாறிவிடுகிறது. ஜனங்கள் குடிக்கிறாங்க. தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைப்பது போல் அவர் நினைப்பதில்லை. அவருடைய வழிகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள். ஆனால் நாம் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி செய்யாதனாலதான் அவங்க தொடர்ந்து அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட தேவன் நம்மேல் இரக்கமாயிருந்து நம்மை மறுபடியுமாய் உற்சாகப்படுத்தி நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நமக்காக அவர் ஜெபித்து
அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறார். இதைத்தான் நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேவன் தொடர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தட்டும். கடைசியாய் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த 6 மாதமாய் நான் இங்கே அமெரிக்காவில் இருந்தேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாங்கள் புறப்பட்டு இந்தியாவுக்கு வருவோம். வியாழக்கிழமை காலையில். இந்த 6 மாத காலமாய் என்னை நம்பி சபையினுடைய மூத்த சகோதரன் பிரபாகர் ஜூம் மூலமாய் நான் பேச வேண்டும் என்று சொன்னதினால் நான் உங்களோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மூத்த சகோதரனும் என்னுடைய உடன் மூப்பர்களும் ஃபெசிலேட்டர்களும் சபையாராகிய நீங்களும் என்மேல் வைத்த நம்பிக்கைக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய பிரயாணத்துக்காக தயவு செய்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பத்திரமாய் இந்தியா வந்து சேர்ந்து உங்களை பார்ப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவாராக. நன்றி. கேட்ட விசுவாசமுள்ள வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்தினேன். நான் குறிப்பிட்டு எடுத்து வச்சிருந்த அநேக வசனங்களை சகோதரனே பேசிட்டார். நம்ம இந்த உலகத்துல நம்ம ஒரு வாழ்க்கை, நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம தேவனை விசுவாசித்து வாழ்ந்தா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம். இன்னைக்கு கேட்டோம், தேவனை மாத்திரம்தான் பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நம்ம அநேக முறை உபாகமத்துல 8ஆம் அதிகாரத்துல அவர் யூதர்களை வனாந்திரத்துல ஏன் அவரை 40 வருஷம், அதுல நல்லா படிச்சு பாருங்க, ஏன் 40 வருஷம் அவர்களை அந்த வனாந்திரத்துல நடத்தினார்? ஒன்னே ஒண்ணுதான், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால நம்ம ஜீவியம் பண்ணல. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை தான் நம்மளுக்கும் நடக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நமக்கு தேவனிடத்துல தான் விடை இருக்குது. அதுக்கு பதில் இருக்கிறது தேவனிடத்துல தான், எந்த மனுஷர்கள்டையோ யாருக்கிட்டேயோ கிடையாது. அந்த உதாரணம் சொன்னார, நம்ம தேவன் எல்லாவற்றையும் அவர் தான் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அந்த விசுவாசத்தோடு தான் நம்ம போகணும். அநேக முறை நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம், மீண்டும் கேட்போம். யோவான் 16:32-33. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சுய பச்சாபதாபத்துல பேசல. அவர், எப்பா நீங்களாம் என்ன விட்டுட்டு போயிடுவீங்க, பரவாயில்ல, பிதா என்னோடு இருக்கிறார் அப்படின்னு அவர் பேசல. Behold,
அப்படின்னா தைரியமா பார்த்து சொல்றார் நம்மள்ட்ட, இதை பிடிச்சுக்கொள்ளு, ஃபிக்ஸ் இட் அப்படின்னு சொல்லி தைரியமா தான் அவர் சொல்லுகிறார். நீங்களாம் என்னை விட்டு போயிடுவீங்க, ஆனா பிதா என்னோடு இருக்கிறார். அந்த தைரியத்துல தான் அவர் பேசுகிறார். விசுவாசமாய் அவருடைய வார்த்தையை பேசுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் ஏன் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்களாம் விட்டுட்டு போயிடுவீங்க ஆனா பிதா என்னோடு இருக்கிறார். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நீங்க உலகத்திலையும் உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒருத்தவங்களை நம்பி இருப்பீங்க, அவங்க டக்குன்னு நம்மளை கழட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஏன் சபையில கூட நடக்கும். ஆனா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படிக்கு இதெல்லாம் நடக்கும். தேவன் என்னோடு இருக்கிறார், நான் போவேன். யார் என்னை கைவிட்டாலும் நான் போவேன். சமீபத்தில் நான் இந்த பாடத்தை தான் நான் கற்றுக்கொண்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் நடக்கிற பல சோதனைகள் மத்தியில் நானும் இப்படி தான், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க. சூழ்நிலையில நம்மளை இருள் இருள் நம்ம விசுவாசிக்காதபடிக்கு நமக்கு அழுத்தம் உண்டாகும். ஆனா நம்ம விசுவாசத்தை முழங்கணும். தேவனே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறீர். இப்போ நம்ம கேட்டோமே, அவருடைய அன்பு, அவர் நம்மளை நேசித்த நேசம், நீங்க எனக்கு உதவி செய்வீர், நான் இந்த சூழ்நிலையில போவ எனக்கு உதவி செய்வீர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். நான் அப்படிதான் நான் இருந்தேன். இந்த வாழ்க்கையை நேர்த்தியாய் நம்ம முடிக்கணும்னா ஆண்டவரை பிடித்து கொண்டாதான் நம்ம வாழ முடியும். இப்போ நம்ம கேட்டோம் சீமோனை பத்தி. பேதுரு, சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா அவர் என்ன சொன்னார்? எனக்கு அதான், நீ உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு அந்த விடுதலை, அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலை பண்றதுக்கு நான் செய்வேன் அப்படின்லாம் அவர் பேசல. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்கு நடக்கும், நீ தோல்வி அடைவ, நீ பயந்தாங்குழியா இருப்ப, ஆனா உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உன்னை காத்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அப்படிதான் நடத்துகிறார். கடந்த வாரத்தில் நடந்த பிரச்சனைகள்ல எனக்கும் விட்டுட்டு ஓடிடலாமான்னு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர், நான் உண்மை பற்றி கொள்ளட்டும் சொல்லி நான் பற்றி கொண்டிருந்தேன். நான் இங்க என்னுடைய மேன்மையை பேசுறதுக்காக வரல. நம்மளும் அநேக பிரச்சனையின் மூலமா தான், இப்ப சகோதரன் சொன்னார, பிரச்சனை நமக்கு வரும். பிரச்சனையில இன்னும் அதிகமாவே வரும், கிறிஸ்தவர்களுக்கு வரும். நம்ம இந்த சூழ்நிலைக்குள்ள போகணும்னா நம்முடைய அன்பை, தேவன் மேல் இருக்கிற அன்பை நம்ம விட்டுடவே கூடாது. அவர் நம்மளை அக்கிரமத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். அந்த அன்பு நம்மளை விட்டு விலகக்கூடாது. இப்போ போன வாரம் புதன்கிழமை கூட நம்ம கேட்டோம், நம்முடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துல தான் இருக்கணும், எந்த மனுஷரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம மனுஷரை சார்ந்து இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை அது சால்வ் ஆகாது. எனக்கு
நான் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பிரச்சனைகளையும் நான் யோசிச்சு கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த வார்த்தை தானியேல் புத்தகத்துல ஷாத்ராக் ஷாத்ராக் மேஷாக் அபிட்நேகோ குறித்து தான் எனக்கு என்கரேஜிங்காக இருந்துச்சு. தேவன் ஏன் சூழ்நிலையை அனுமதிக்கிறார்? தானியேல் 3 17 18. ஷாத்ராக் மேஷாக் அபிட்நேகோ 3 பேரும் அவங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்றாங்க. இங்க அதை பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இதுதாங்க விசுவாசம். நீங்க என்னை காப்பாற்றினாலும் காப்பாற்றினாட்டாலும் உண்மைதான் நான் பற்றி கொள்ளுவேன். யோபு சொன்னான், நான் என்னை சாவடிச்சாலும் உண்மைதான் நான் இருப்பேன், உண்மைதான் நான் நம்புவேன். அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு பரீட்சை. தானியேல் 3:25 இப்படி சொன்ன உடனே அவரை 3 பேரையும் கட்டி போட்டு துணி இனி சுத்தமா, இங்க என்ன போட்டிருக்குன்னா தொப்பியை வச்சு கூட எல்லாத்தையும் கட்டிட்டாங்களாம். சுத்தமா ஃபுல்லா கட்டி அவங்கள அந்த சூளையில தள்ளி விட்டாங்க. ஆனா அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இங்க தமிழ்ல விடுதலையாயின்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, லுக் ஐ see 4 men. 4 பேரை நான் பார்க்கிறேன். நம்ம கயிறு போட்டு கட்டி தானே தூக்கி போட்டோம். ஆனா அவங்க கயிறெல்லாம் காணா போச்சு. 4 பேரா தெரியுறாங்க. அது எப்படி? என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில நான் சம்மந்தப்படுத்தினேன். தேவன் நமக்கு ஒரு பிரச்சனையை அனுமதிக்கும் போது, இவங்களுக்கு அந்த சூழலில போடும்போது அக்னியில இருக்கிறது போல நமக்கு இருக்கும். ஆனா ஒண்ணு, நம்மள்கிட்ட இருக்கிற இந்த உலகப்பிரமான எது வேணாலும் வச்சுங்க, எந்த பாவம் வேணாலும் வச்சுங்க, தேவன் நம்மளை ஒரு பிரச்சனையில நடத்துறாருன்னா நம்முடைய விசுவாசம் பலப்படுறதுக்கோ அல்லது நம்மளுடைய உலகத்தை பற்றி கொள்ளுகிற தன்மையோ எதுவோ அங்கேருந்து விடுதலை ஆகும். நான் அதுதான் கற்றுக்கொண்டேன். எந்த பிரச்சனையும் நம்மளை வளர்க்கத்தான் செய்யுமே ஒழிய நம்மளை கீழே தள்ளாது. தேவனை பற்றி கொண்டு இருந்தோம்னா நம்ம கற்றுக்கொள்வோம். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 2வது நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, நம்ம சூழ்நிலையில நம்ம போகும்போது இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். இப்ப ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை விட்டுட்டு போல. சூழ்நிலைகள் இருளா இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் நம்மளை விட்டு போகவே கூடாது. அதனாலதான் பவுல் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு தான் அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு சொல்றாரு. ரோமர் 8 14 15. மேலும்
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நான் இந்த வார்த்தையை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை நம்ம இருதயத்துல வைத்திருக்கிறார், நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிற ஒரு ஆவியை, தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை தான் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கு, ஏதாவது அந்த பிள்ளைங்களை யாராவது பயமுறுத்துறாங்க வச்சுக்குவோம், அது என்ன செய்யுது? அந்த புள்ள கஷ்டப்பட்டு அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அதுக்கு பிரச்சனையா இருக்கா? அது எவ்வளவு விடுதலையா அப்பா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட ஓடுறதுக்கு பாக்குது. அதே போல ஒரு ஆவியை தான் நமக்கிட்டையும் வைத்திருக்கிறார். நம்ம சூழ்நிலையில பிரச்சனை வரும்போது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி கொள்ளும்படிக்கு உள்ள ஆவியை தான் பெற்றுக்கொள்கிறார், கொடுத்திருக்கிறார் நமக்கு. யாரெல்லாம் மனுஷர்களையோ மற்ற உதவிகளுக்காக மற்றவர்களை தேடுகிறவர்களோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஆவி இல்லை. அப்படிதான் இன்னைக்கு நான் உணர்வடைஞ்சேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படிதான், அப்பா பிதாவே அப்பேற்பட்ட ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை விடுதலை பண்ணும்படிக்கு தான் தேவன் நமக்கு அந்த ஆவியை கொடுத்து பலனை கொடுத்து நம்மளை நடத்துகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் தேவனோட அன்பை எது பிரிக்க முடியும்? கடைசியா பவுல் அவர் கடைசியில 2 திமோத்தி 4:7 அவர் படிங்க, 2 திமோத்தியும் 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு இந்த வார்த்தை அவர் சகோதரன் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை தான் எனக்கு உற்சாகமா இருந்துச்சு. அவர் நான் பரிசுத்தமாயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு பேசல. இங்க என்ன பேசுறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை கோர்ஸ், நான் முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஒவ்வொரு சூழ்நிலையில நம்ம அப்படி இருக்கிறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி இருக்கிறோமா? நான் விசுவாசத்தை விடவே இல்லை. தேவனை பற்றி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் விடவே இல்லை. நான் அப்படிதாங்க வாழ விரும்புறேன். மனுஷருக்கு பயந்து நான் என் தேவனை கைவிட எனக்கு இப்ப மனதில்லை. ஆண்டவரே, நான் உண்மை பற்றி கொண்டுதான் நான் இருப்பேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு தான் நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். புதன்கிழமை கூட கேட்டோம், விசுவாசத்தை குறித்து தான் கேட்டோம். அதுல கடைசியா சகோதரன் சொல்லி முடிச்சாரு, நமக்கு ஏன் விசுவாசம் வர மாட்டேங்குது, நமக்கு ஏன் விசுவாசம் இல்லை? நீங்க போய் வீட்டில் படிச்சு பாருங்க. நம்ம மனுஷருடைய மகிமையை நான் தேடுறதுனால தான் நமக்கு விசுவாசமே இருக்க மாட்டேங்குது. மனுஷருக்கு முன்பாக ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கை, எந்த பிரச்சனை வந்தாலும் மனுஷர்களை தேடுகிற ஒரு வாழ்க்கை. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், நமக்கு தேவனுடைய ஆவியை நம் இடத்தில் வைத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். அவரையே பற்றி கொண்டு வாழ்வோம். ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து
கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப நாம் சபையில கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் இப்போ உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது இப்படிதான் நான் தியானிச்சேன். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நான் என்னுடைய நான் நம்பிக்கைனா என்ன, விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நம்பிக்கை அப்படிங்கிறது என்னுடைய சுயநலத்துல இருந்து பிறக்கிறது. நான் வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய அதிகாரியை நம்பலாம், என்னுடைய எஜமானனை நம்பலாம். இதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு நன்மை பெறும்படி ஒரு சுயநலத்தை சார்ந்தது தான் இருக்குது. ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, சுயநலத்தை சார்ந்தது அல்ல. அது முழுக்க முழுக்க எனக்கும் என்னை படைத்தவருக்கும் அல்லது எனக்கு மேலாய் இருக்கிறவருக்கும் உள்ள அன்பின் நிமித்தமாய் ஏற்படுகிற ஒரு உறவு பந்தம். நாம் அதை தான் அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில தவறாய் புரிந்து கொண்டே இருக்கிறோம். தவறாய் புரிந்து கொள்ளும்படி பிசாசு நம்மளை சோதித்துக் கொண்டே இருக்கிறான். நம்ம இந்த வசனத்துல கேட்டோம்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, வரிசையா நிறைய பட்டியல் இருக்குது. நான் ஒரு காரண காரியத்தை வைத்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு உண்மையான, இப்ப நம்ம கேட்டோம்ல, நாம யாரா இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். நான் புத்திரனா இருக்கிறவன் ஒரு காரண காரியத்தை வைத்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நான் புத்திரனே கிடையாது. நான் எதையோ ஒண்ணு என்னுடைய எஜமானன் இருந்து எதிர்பார்க்கிற ஒரு சுயநலக்காரனா தான் நான் இருக்கிறேன். நம்ம நிறைய டைம் நம்ம சில வார்த்தைகளை நம்ம இந்த உலகத்துல கேட்போம். என்னுடைய செயல்களுக்கும் எல்லாத்துக்கும் காரண காரியத்தை தேடணும் அப்படின்னா அதை நியாயப்படுத்த விரும்புகிறோம். ஆனா உண்மையிலேயே அந்த அன்புல நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா காரண காரியத்தை தேட மாட்டோம். நம்ம அதை எந்த இடத்துலையும் நியாயப்படுத்தவும் மாட்டோம். ஏன் நீ நேசிக்க முடியல அப்படின்னு கேட்டா நான் காரண காரியங்களை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி? என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசும்பொழுது இதுதான் எனக்கு தேவன் காண்பிச்சார். அந்த கானான் தேசத்துக்குள்ள நுழையும் போது எல்லாருக்குமே எது தோணுச்சுன்னா காரண காரியங்கள் தான் தோணுச்சு. அங்க உள்ள மக்கள் ராட்சசர்களை போல இருந்தாங்க, நாங்க வெட்டுக்கிளியை போல இருந்தோம். ஆனா காலேப்புக்கும் யோசுவாக்கும் அது பெருசாவே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தேவன் மேல தேவன் எங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு காரண காரியத்தை நோக்கி கொண்டே என்னுடைய வாழ்க்கையில நான் சோர்ந்து போறேன். இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப நமக்கு கேட்டோம், அவங்க 3 நாள் பிரயாணப்பட்டு வராங்க, வந்து தாகமா இருக்குது, அங்க வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அவங்க யாரு மேல அவங்களுடைய கோபம் வந்துச்சு? மோசேயின் மேலதான். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும், மோசேயின் மேலதான் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. மோசே கிட்ட தான் அவங்க இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா அதே மாதிரி. நாமளும் நம்மளுடைய வீட்டு சூழ்நிலைகள்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது யார் மேல கோபம் வருது நமக்கு? கணவனா இருக்கிறவன் மனைவி மேல கோபம் வருது, மனைவிக்கு கணவன் மேல கோபம் வருது. ஏன்னா நான் கிளம்பும் போதே, எகிப்திலிருந்து கிளம்பும் போதே மோசே மேல நம்பிக்கை இல்லாம தான் கிளம்புறேன். அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய மனைவி மேலேயோ பிள்ளைங்க மேலேயோ நம்மளுடைய கணவன் மேலேயோ ஒரு நம்பிக்கை இல்லாமலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னாலதான் காரணம், நீ சரியில்லை. அது இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்றது உண்மையிலேயே சங்கீதக்காரன் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்குது. இந்த இதே வசனத்தை இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல
அந்த மரணமோ அந்த அதுக்கு முந்தின வசனம் 35 வசனத்தினுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 44:22. எந்த அளவுக்கு சங்கீதக்காரனுக்கு தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா சங்கீதம் 44:22 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரை விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையை எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. இது எந்த நம்பிக்கையில தெரியுமா அந்த வார்த்தை அந்த சங்கீதக்காரனுக்கு வந்துச்சு தேவன் மேல? ஏங்க, தேவனை பார்த்து ஆண்டவரே விழித்துக் கொள்ளும் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனா என்னன்னா என் அப்பாவை நான் உழுக்கிறேன். நான் எங்க அப்பாட்ட சில நேரம் உரிமையா கூட நான் கோவப்பட்டு கூட அவரை இது பண்ணிட முடியும். ஆனா என்னோட இருதயத்துல எந்த ஒரு சலனமும் கபடமும் இல்லைன்னா அவர் அந்த கோபத்தை கூட அங்கீகரிக்கிறாரு. ஆனா என் இருதயத்துல ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. யாருக்கு? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மோசே மேல. அதனாலதான் தேவனால அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததே இல்லை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்துல என்னை சுத்தி உள்ளவங்களை நான் எதை எடுத்தாலும் இவங்களாலதான் ஒரு காரண காரியத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனா? நான் உண்மையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கும்போது இதுதான் உணர்வடைஞ்சேன். ஆண்டவரே, நான் என்னை சுத்தி உள்ளவங்களை இல்லை ஆண்டவரே. எனக்கு 3 நாள் பிரயாணத்தை நீங்க வாக்கி செஞ்சாலும், எனக்கு நீங்க தண்ணி கொடுக்காட்டாலும் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. எனக்கு ஒரு மரத்தை வச்சிருக்கிறீங்க. அந்த மரத்தை வெட்டி போட்டா நான் உங்ககிட்ட தான் நான் முறையிடணும். அந்த சங்கீதக்காரனுடைய முறையிடுதல் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதே மாதிரி சவுலை பார்த்தீங்கன்னா தெரியும். சவுலை நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுடைய காரியம் என்னன்னா, மனுஷர்கள் மத்தியில மனுஷர்களுடைய நம்பிக்கையை பெறும்படி. நம்ம இந்த புதன்கிழமை கேட்டோம், புளித்தமா ஏரோதின் புளித்தமா, பரிசேயரின் புளித்தமா. அப்படி இருக்கிற யாரும், நான் இந்த வார்த்தையை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு நான் சொல்லவே முடியாதுங்க. அது சொல்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் நிச்சயமா கிறிஸ்துவை பிரியப்படுத்துறவன் நான் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து என் இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஊடுருவி பார்க்கிறார். நான் மாயமாலக்காரனா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா, இல்ல நான் எவ்வளவு பாவம் செஞ்சவனா கூட இருக்கட்டுங்க, அது தேவனுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா தேவன்கிட்ட நான் நேர்மையா நிக்கிறேனா? இந்த சங்கீதக்காரனை போல எனக்கு இது என்கரேஜா இருந்துச்சு. இந்த சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்குது, நான் என்ன செய்யணும்? இதுல பவுல் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல, அதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு அடுத்தாப்புல பாருங்க, 9ஆம் வசனத்துக்கு அப்புறம், எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 3ஆம் வசனத்து, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் அளவுக்கு இல்லை. நான் என்னுடைய பாவத்தில் இருந்தா கூட, ஆண்டவரே என்னை தண்டிக்க கூட செஞ்சிருங்க ஆண்டவரே, எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த நேர்மையான இது இருந்துச்சுன்னா நிச்சயமா தேவன் என்னைய இது பண்ண முடியும். அப்படி அந்த நிலைமையில இருந்து நான் வந்தேன் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான். ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் தேவனுடைய அன்பை விட்டு பிரிய முடியும். அது யாரு அப்படின்னா, நான் என்னுடைய சுயநலத்தினால மட்டும்தான் பிரிய முடியுமே ஒழிய, என்னுடைய சுத்தி உள்ள என்னுடைய குடும்பத்தாரோ அல்லது என்னுடைய காரண காரியங்களோ எதுவுமே இல்லை. அவங்க தான் ரீசன்ஸ் தேடுவாங்க. காயின், ஆபேல், இதே மாதிரி நிறைய காரியங்களை நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரீசன் யார் தேடுவாங்க அப்படின்னா அந்த சுயநலக்காரங்களா இருக்கிறவங்க தான். ஆனா நேர்மையா தேவன்கிட்ட இருக்கிறவங்க ரீசன் தேட மாட்டாங்க.
ஏன்னா அவங்க யாரா இருப்பாங்கன்னா தேவபுத்திரரா இருப்பாங்க. எனக்கு இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வியாழக்கிழமை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப என்கரேஜா இருந்த வார்த்தை, அந்த ஜோபரர் தான் இத சொன்னாங்க. சாத்ராக் ஆபேத்நேகோ இப்ப கேட்டோம்ல, அதுல பாருங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது 24 வசனத்திலிருந்து. தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர் அல்லவா கட்டுண்டோர்களாய் அக்கினியிலே போடுவித்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் கெட்டி தானே போட்டோம் 3 பேரையும். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். நாம விசுவாசமா இருந்தோம்னா நம்மளை யாரு கட்டி போட்டாலும் நம்மளுடைய உபத்திரவத்தினுடைய அக்கினியில நாம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். அது மட்டும் இல்ல, நாம மட்டும் இருக்க மாட்டோம். இதுல எப்படி 3 பேர் 4 பேரா தெரிஞ்சாங்களோ, நம்மளை வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு 2 பேரா தெரியும். ஏன்னா கட்டு அவுக்கப்பட்ட நாமவும் தெரியும், நம்ம கூட யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உலகத்தாம் சொல்ல முடியும், இவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க, இவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இவனை ஏதோ ஒரு வல்லமை இவனை ஆட்கொள்ளுது. தேவபுத்திரன், அந்த புத்திரர். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை காண்பிச்சிடுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இங்க எல்லாருமே ஆவலோடு காத்து கொண்டிருக்குது தேவ புத்திரர் வெளிப்படும்படி. அப்போ என் வாழ்க்கையில என்னுடைய தேவன் என்னை ஒரு இக்கட்டான வழியில கொண்டு போகும்போது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தார் என்கிட்ட இருந்து தேவனுடைய புத்திரருடைய சாயலை காண்கிறாங்களா, இல்ல பிசாசுனுடைய சாயலை காண்கிறாங்களா? என்னுடைய பிரச்சனை நேரத்துல என் மனைவி கிட்டையோ யாருகிட்டயோ நான் எரிச்சல் அடைஞ்சு கோவப்பட்டேன் அப்படின்னா நான் பிசாசை காட்டுறேன். ஆனா எல்லாரும் எதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்கன்னா தேவ புத்திரர் வெளிப்படும்படி. அப்ப நான் தேவ புத்திரர் வெளிப்படும்படினா, நான் அந்த சூழ்நிலையில எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போல நான் பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறனோ, அப்போ கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள வெளிப்படுது. அது மற்றவங்க எல்லாருக்கும் அது எப்படி இருக்குன்னு ஜீவனா இருக்குது. ஆனா நான் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறேன்? மரணமா இருக்கிறேன். அப்படின்னா நான் யாரு? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் அந்த கடைசி வசனம், அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நானும் நிச்சயமா, நான் எந்த ஒரு சுயநலம் இல்லாம இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை எனக்கும் தேவனுக்கு மாத்திரம், நான் யாரையுமே என்னை சுற்றி உள்ளவங்கள்னாலன்னு ஒரு காரியம் இல்லாம, என்னோட எல்லா காரணத்துக்கும் நான் மட்டுமே காரணம், நான் மட்டுமே மனம் திரும்பணும் அப்படின்னு நான் தேவனை மாத்திரம் இது பண்ணேன்னா, நான் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு என்னால யாராலையும் முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பேசின வார்த்தைக்கு நன்றி செலுத்துறேன். நம்ம எழுந்து நின்று இந்த கோரஸ் பாடுவோம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உன்னை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருளவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நமஸ்காரம்.
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் யாருமே பிரிக்க முடியாது. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற சாத்தான், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், யாருமே பிரிக்க முடியாது. ஆனால் நாம் கேட்டோம், நான் மாத்திரம் தேவனை அண்டிக் கொள்ளலை, விசுவாசிக்கலைன்னு சொன்னால், நான் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு நானே காரணமாக இருக்க முடியும். நான் உங்களுக்கு வார்த்தையிலிருந்து அதை நிரூபிக்கிறேன். நாம் வாசித்த அந்த வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அதுக்கு பதில் யாருமே பிரிக்க முடியாது தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட பவுல் அங்கே ஒரு பழைய ஏற்பாட்டு வார்த்தையை கோட் பண்றார். என்ன வார்த்தை அது? அதுக்கு அடுத்த நாம் வாசித்த வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோமர் 8ல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி 35ஆம் வசனம். வேதத்தை எப்பயுமே நாம் இன் கான்டெக்ஸ்ட், அப்படியே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. இந்த 35ஆம் வசனம் பழைய ஏற்பாட்டிலிருந்து பவுல் கோட் பண்ணுற வசனம். என்னுடைய இங்கிலீஷ் பைபிளில் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கு. 35ஆம் வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். பவுல் பழைய ஏற்பாட்டில், எப்பா நம்ம வேத புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு சபையை பார்த்து கேட்குறார். நானும் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், தெரியுமா உங்களுக்கு அது எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு? சங்கீதம் 44 பவுல் பேசுகிற அந்த வார்த்தை சங்கீதம் 44 தான் எழுதியிருக்கு. அங்க இந்த சங்கீதக்காரன் பதினொன்னாம் வசனம், சங்கீதம் 44:11, நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். யார் யாரை சிதறடிக்கிறார்? இந்த வார்த்தையில் என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு கூட விளங்கணும். சங்கீதக்காரன் யாரை பார்த்து சிதறடிக்கிறீர்? கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். யாரை சிதறடிக்கிறார்? தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களை. நீயும் நானும் தேவனுடைய ஜனம். நாம் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், நாம் அவருடைய ஆடுகள். ஆனா இந்த சங்கீதக்காரன், நாங்க உங்களுடைய ஆடுகள், ஆனா நீங்க எங்களை சிதறடிக்கிறீங்களே. ஹலோ, தூங்கக்கூடாது, சிந்திக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்பதான் ஆவியானவர் நம்மளை நடத்துவார். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். 12ஆம் வசனம், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. அப்படின்னா
கர்த்தாவே எங்களை வித்து போடுறீங்களே, அதனால உங்களுக்கு லாபம் கூட கிடையாது. ஏன் எங்களை இப்படி வித்து போடுறீங்க எதிராளிகள் கிட்ட? பதிமூணாம் வசனம், எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும். நல்ல கவனிங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள், உலகத்தார் எங்களை பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களை விட்டீங்களே. எங்களுக்கு அவமானமாய் எங்களை குறித்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவமானப்படுத்தும்படி எங்களை நடத்துறீங்களே. இது இப்படி நடக்குமா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை இப்படி நடத்துவாரா? சக்கந்தமுமாக வைக்கிறீர் அப்படின்னா தெரியல, எனக்கும் தான் தெரியல. பழைய தமிழ் வார்த்தை மெனக்கிட்டு நான் 2-3 டிரான்ஸ்லேஷனை எடுத்து இங்கிலீஷில் குறித்து வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? எங்களை எப்படி நடத்துறீங்கன்னு சொன்னா, அக்கிரமம், ஈவில், பிகாஸ் ஆஃப் த ஈவில் யூ ஹவ் சென்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா எங்களுக்கு தீமையா அனுப்புறீங்களே, கெட்டதவா எங்களுக்கு நடப்பிக்கிறீங்களே. பதினாலாம் வசனம், நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிறவனின் நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. சங்கீதக்காரன் தன்னை அப்படி பார்க்கிறான். ஏன் கர்த்தாவே இப்படி என்னை சுற்றி இருக்கிற தேவனை அறியாத மக்கள் என்னை கேலி பரியாசம் பண்ணும்படிக்கும் நிந்தை அவமானம் ஷேம்ஃபுல்லான என்னை நடத்துறீங்க. என்னைய அவர்கள் ஏளனமாய் தேவனுடைய மனுஷன் என்ன ஆகியிருக்கான் பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை நடத்துறீங்க. நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? அந்த சங்கீதக்காரனுடைய ஆவி நம்மளை தொற்றி கொள்ளட்டும். 17ஆம் வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. அல்லேலுயா. ஏன் அல்லேலுயா சொன்னீங்க? சங்கீதக்காரனோடு சேர்ந்து விசுவாசித்தாதான் அல்லேலுயா சொல்லணும். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார்? நான் அவருடைய பிள்ளை, நான் அவரை போல் ஆகும்படிக்கு, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு, இயேசுவை போல் நான் சுபாவம் உள்ளவனாய் மாறும்படிக்கு, பாவம் இல்லாத, பாவத்தை காணக்கூடாத பரிசுத்தரோடு நான் அமரும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட நான் அப்படி நடக்கலைன்னு சொன்னா, கர்த்தரே என் மேல் தீமையை, வெட்கத்தை, அவமானத்தை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தேவனை அறியாதவர்கள் கைகொட்டி
கேலிக்கூத்தாகும்படிக்கு எனக்கு தீமையை அனுமதிப்பார். ஆமென். ஆனாலும் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்தாலும் 17ஆம் வசனத்துல, இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? நான் இன்னைக்கு இதை தியானிச்ச பொழுது நான் உணர்வடைந்து, ஆம், எனக்கும் இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பவுல் அங்கே அந்த வார்த்தையை சொன்னது இந்த சங்கீதக்காரன் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எவ்வளவா என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எனக்கு தீமை செய்தாலும், கேலி பண்ணும்படி நடந்தாலும், அவமானங்களை நான் சந்தித்தாலும், நாம கேட்டது போல எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நான் தனியே இல்லை, நானும் என் பிதாவுமாய் இருக்கிறோம். ஆமென். அதான் இயேசுனுடைய விசுவாசம். அதான் இந்த சங்கீதக்காரனுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் எங்கே? சிந்தித்து பதில் சொல்லுங்கள். எனக்கு சொல்ல வேண்டாம், ஆவியானவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இதை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவரே, நான் என்னுடைய சொந்த கதையையும் என்னுடைய அனுபவத்தையும் வைத்து நான் இந்த சபைக்கு அஸ்திபாரத்தை போடக்கூடாது. நான் என்ன பேசினாலும் எனக்கு வேத வார்த்தையிலிருந்து, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு போதியுங்க. நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாட்டேன் சொன்னேன். உடனே யோபுவை காண்பித்தார். யோபுவின் புஸ்தகத்தை திருப்பும். பதிமூன்றாம் அதிகாரம். யோபுவுக்கு எவ்வளவு காரியங்கள் நடந்தது. இப்ப நாம சங்கீதத்துல 44 வாசித்தது போல ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அவனுக்கு நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த யோபு என்ன சொன்னான்? 13ஆம் அதிகாரம், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். 15-16. இப்போ நல்லா தியானிக்கணும், என்னோடு சேர்ந்து ஆவியில் நிறையணும். இந்த யோபுவனுடைய அனுபவத்தை பாருங்க. அவனுக்கு எல்லாம் ஒரே நாள்ல போச்சு. கடைசியில சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டு சரீரத்திலேயும் வியாதி வந்துடுச்சு. அவனை சுற்றி இருக்கிற யாருமே, அவனுடைய வாழ்க்கை துணை கூட சப்போர்ட்டிவா இல்லை. அடையா நொய் நொயின்னுங்கிட்டு அவரை தூசித்துட்டு செத்து போயிரு, நான் நிம்மதியா இருப்பேன். இதுதாங்க மனித சுபாவம், மனிதர்களுடைய அன்பு. அதனாலதான் எந்த மனுஷனும் பொய்யன். ஆமேன். எந்த மனுஷனும் பொய்யன். என்னுடைய கிராமத்து பாஷையில யாரும் கூட விழுந்து சாக மாட்டாங்க. கூட விழுந்து சாகுற மாதிரி பேசுவாங்க, நடப்பாங்க. ஆனா எவனும் கூட விழுந்து சாக மாட்டான். உன் பொண்டாட்டி கூட, உன் புருஷன் கூட. ஆனா யோபு என்ன சொல்றான்? என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆங்கிலத்தில் விசுவாசத்தை விட ஒரு வலிமையான வார்த்தை பயன்படுத்தி இருக்கு இதுல, ட்ரஸ்ட். கர்த்தாவே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உன்மேல்
அசையாமல் உம்மை மற்றும் பற்றி கொண்டிருப்பேன். யோபுனுடைய விசுவாசம் உனக்குள் இருக்கிறதா? எனக்குள்ள இருக்கு. நான் நிச்சயித்துக் கொண்டுதான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, நமக்கு காரியங்கள் நடக்கும். சபையில உள்ளவங்களே காட்டி கொடுப்பாங்க. இயேசுவுக்கு நடக்கல. என்னோடு அப்பம் விட்டவன் எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு சொன்னா காட்டி கொடுத்தான். நமக்கு எல்லாம் நடக்கும். ஆனா யோபுவை போல் உன்னுடைய ட்ரஸ்ட், விசுவாசம் கூட கிடையாது. விசுவாசம்ங்கிற வார்த்தைக்கு அதை விட வலிமையான வார்த்தை ட்ரஸ்ட். விசுவாசம்ங்கிறது தேவன் கொடுக்கிறது. ஹலோ, விசுவாசம்ங்கிறது தேவன் தான் கொடுக்கிறது. மனம் திரும்புதலா இருக்கட்டும், விசுவாசமா இருக்கட்டும், எதைத்தான் நீங்க உங்களிடத்திலிருந்து கொண்டு வந்தீங்க, எல்லாமே அவர் கொடுத்தது. ஆனா நீங்கள் பதில் காண்பிக்கிற ரெஸ்பான்ஸ், தேவன் கொடுத்த இலவசமான ரட்சிப்பு, இலவசமான விசுவாசம், இலவசமான மனம் திரும்புதல், எல்லாமே இலவசம்தான். ஆனால் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நீ அந்த இலவசமாய் பெற்றுக்கொண்டதற்கு என்ன கைமாறு செலுத்துகிறாய்? சுளகிலே புடைக்கிறது போல அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். யாருக்கும் விளங்கலை. புடைக்கிறதுனா என்ன? யாருக்காவது தெரியுமா? இங்கே உட்காந்துருக்குறீங்க, முக்கியமாக வாலிப ஸ்திரீகள் உட்காந்துருக்கீங்க. புடைக்கிறதுனா என்ன தெரியவே தெரியாது. நமக்கு எல்லாமே ரெடிமேடாக வருது, புடைக்கிறதுனே தெரியாது. நான் கிராமத்தில் வாழ்ந்தவன், நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். எங்கள் அம்மா புடைக்கிறத பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டி புடைக்கிறத பார்த்துருக்கிறேன், ஸ்திரீகள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் புடைக்கிறத பார்த்துருக்குறேன். புடைக்கிறதுனா என்ன தெரியுமா? முரத்தில், அது நாரில் செஞ்சுருக்கும் அல்லது இரும்பில் இருக்கும். அதில் தானியத்தை அவங்க அப்படி புடைக்கும் போது அந்த 4 விரல்லையும் ஒரு தட்டு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தில் டொக்கு டொக்கு டொக்குன்னு புடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. புடைக்க புடைக்க பதறு, தவிடு எல்லாம் போய் கீழே விழுகும். சரி, ஒரு 2 தடவை பார்க்குறோம், 3 தடவை பார்க்குறோம். என்ன சும்மா டொட்டு டொட்டு டொட்டுன்னு புடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இடையில நான் அப்படி எட்டி பார்ப்பேன், என்னத்த இந்த பாட்டி இப்படி ஆயா இப்படி போட்டு, அது உடனே சத்தம் நின்றுக்கும் போது என்ன செய்யுதுன்னு பார்ப்பேன். அந்த பாட்டி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த முரத்தில் இருக்கிற தானியத்தை, அது அரிசியாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், ஒரு பயராக இருக்கலாம், அதை கையை போட்டு அப்படியே அழுத்தி அப்புறம் திருப்பம் புடைப்பாங்க. ஒரே ஒரு லக்கு தான். அது என்ன தெரியுமா? ஒரு மணி கூட பதறுக்குள்ள கீழே போயிடக்கூடாது, ஒரு பதறு கூட முரத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். இதை பார்த்தவன் நான், எனக்கு விளங்குது. உங்களுக்கு சுளகுல புடைக்கிறது போல அப்படின்னு சொன்னா என்ன புடைக்கிறது? என்ன விளங்குச்சு உங்களுக்கு? பேதுருவிட்ட பவுல் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சாத்தான் என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்போ சரிப்பா, என்னுடைய சீசன், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ புடைச்சுக்கோ, உத்தரவு கொடுத்தார். ஆனா நாம கேட்டோம், சகோதரர்கள் நேர்த்தியாய்த்தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க யோசித்து பாருங்க. தேவகுமாரன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய குமாரன், அவர் சாத்தான அது என் பிள்ளை, என்னுடைய, அதுவும் சாதாரண சீசனா பிரதான சீசன், அவனை போயிட்டு நீ புடைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நோ நாட் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, உத்தரவு கிடையாதுன்னு. அப்படித்தான் நீங்களும் நானும் மடத்தனமா உத்தரவு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, இதை நீக்குங்க,
சாத்தான் என் வீட்டுல பிரச்சனை பண்றான், மனிதர்கள் என்னைய ஒடுக்குறாங்க, என் மேல ஏறி நடக்கிறாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா உங்க ஜெபம் எப்படி இருக்கு? இயேசுவே என்னைய காப்பாத்துங்க. நாம இப்ப கேட்டது போல உங்களுக்கு யார் மேல கோபம் வருது? யோபுனுடைய மனைவிக்கு யோபுவின் மேல கோபம் வந்தது. நீங்க சரியான ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொன்னா, விசுவாசின்னு சொன்னா, தேவனுடைய அன்பை ருசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல மட்டும்தான் கோபம் வரணும். என்னிடத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை, என்னைய படைக்கிறீங்க, உத்தரவு கொடுத்துட்டீங்க, இதோ அதாவது ஒரு பதறு கூட, ஒரு தவிடு கூட, ஒரு பொட்டு கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடாது. மணியா என்னைய சேர்க்கும்படிக்கு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாம, பதர் இல்லாம எல்லாத்தையும் களைந்து போடுறீங்க, எல்லாத்தையும் புடைச்சு எடுக்கிறீங்க. திரும்ப திரும்ப நீ கிறிஸ்துவின் சாயல் அடையும் வரைக்கும், நீ தேவனுடைய சாயல் அடையும் வரைக்கும், கிறிஸ்துவை போல் நான் மாறும் படிக்கும் பூரணமாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நான் சுத்தமாகும் வரைக்கும் அவர் என்னைய அழுத்தி பிசைஞ்சு புடைச்சிக்கிட்டே தான் இருப்பார், தவிட தள்ளிக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா நீயும் நானும் அவர் சேர்த்து கொள்ளுகிற சம்பத்து, சொத்து. அல்லேலூயா. நூத்தி 6வது சங்கீதம். இங்கே 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 106:14. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். வாலிபர்கள் ஜாக்கிரதை. உங்களுக்கு பிரியமானது, உங்களுக்கு இஷ்டமானதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சரி, அவர் சொல்லி பார்ப்பாரு. இல்லை பிடிவாதமா எனக்கு இதான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்டதை கொடுத்துருவார். ஆனால் நீங்க கேட்டதை கொடுத்த பிறகு உங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பிளவு வந்துடும். அவருக்கும் உங்களுக்கும் ஒரு இருந்த அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும். ஜாக்கிரதை. நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பார் தான், பிடிவாதமா கேட்டா கொடுத்துருவார் தான். ஆனா நீங்கள் அவரை விட்டுவிட்டு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் யார்? பதில் சொல்லுங்க. தேவனுக்கு பதிலா வேற ஒன்ன ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஆமேன். சத்தம் வரமாட்டேங்குது. அவ்வளவு மடையர்கள் நாம், அவ்வளவு உணர்வற்றவர்கள். தேவனுக்கு பதிலா ஏதோ ஒன்ன நான் முக்கியப்படுத்துறேன்.
டெரிக் பிரின்ஸ் பிரசங்கத்தை நான் கேட்கிறவன். அவர் சொல்றார், முதல் மனைவி இறந்த பிறகு இரண்டாவது மனைவியையும் அவர் திருமணம் பண்ணவர். அவர் வெளிப்படையா சொல்றார், எனக்கு 2 மனைவியை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு நல் மனசாட்சி இருக்கு, மனரம்யமாய் 2 பேரோடையும் வாழ்ந்திருக்கிறேன். அதற்கு காரணம், நான் 2 பேரையுமே தெரிந்து கொள்ளல, தேவனே நீதான் எனக்கு தெரிந்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஏற்ற துணையை தேர்ந்து எனக்கு கொடுத்தார். ஆமேன். வாலிபர்கள் நீங்கள் உணர்வுள்ளவர்களாய் இருந்தால் ஆமேன் சொல்லுங்கள். சும்மா மேலோட்டமா பேசக்கூடாது. நீங்க எதை கேட்டாலும், ஆண்டவரே இதோ இந்த மனுஷன் மேல், இந்த மனுஷியின் மேல் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு பயமும் இருக்கு, எனக்கு நான் இச்சித்ததை கேட்டு உம்மை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறிவிடுவேனோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆகையினால நான் என் தெரிந்து கொள்ளுதலை நான் தெரிந்து கொள்ளாமல் இயேசுவை போலவே, நல்லா கவனிங்க, இயேசுவை போலவே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்லி பலிபீடத்திலே உங்களை படைக்கிறவர்களாயிருங்கள். ஆமேன். அப்பதான் நீங்க சரியா நடப்பீங்க. என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம். நீ விரும்புறது தப்புன்னு சொல்லல, ஆனா அந்த விருப்பத்தை எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை செய்வேன்னு செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமாகி விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி விடுவீர்கள். கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பெரியவங்க நீங்களும் தான். நான் ஜாக்கிரதையாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த 72வது வயசுலையும் நான் ஜாக்கிரதையாய் இருக்கணும். என்னுடைய அனுபவத்தின் மேல் சார்ந்து நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு நான் உம்மிடத்திலே வந்து தைரியமாய் நான் நிற்கக்கூடாது. நான் எதையுமே அறிய வேண்டிய பிரகாரம் அறியாத மூடன் நான். நீ சொல்லுவாயா சகோதரனே, சகோதரியே? அதான் தாழ்மை. விசுவாசம்னா சின்ன பிள்ளைய மாதிரி தாய் தகப்பனிடத்தில் கேட்டு கேட்டு செய்கிறவர்கள் தான் சிறு பிள்ளைகள். 1 வயசு 2 வயசுல தெரியலைன்னா கேட்கும். ஆனால் நாட்கள் போக போக அவர்கள் அந்த சிறுபிள்ளைத்தனம் போய் அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் வருது. அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், அதாவது இப்போ எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், எனக்கு வேலை இருக்கு, என் சுய சம்பாத்தியத்தில் இருக்கேன், எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. உங்களுடைய பெருமை, யாராயிருந்தாலும் உங்கள் பெருமை உங்களை தேவனிடத்தில் இருந்து பிரித்து விடுகிறது. இங்க பாருங்க, 17ஆம் வசனம், 106வது சங்கீதம் 17வது வசனம். பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது. அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. 44வது சங்கீதம் யார் எழுதினது தெரியுமா? கோராகின் புத்திரர். இந்த பூமி பிளந்து உயிரோடு செத்தவர்கள் யாரெல்லாம் தெரியுமா? மோசேக்கு விரோதமாய், ஆரோனுக்கு விரோதமாய் எதிர்த்தவர்கள். நீங்கள் பயந்து இருக்கணும். நான் தேவனுடைய சபையில் இருக்கிறேன்,
சபையை தேவன் தான் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய அதிகாரத்தின்படி தான் மூப்பர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நான் அசட்டை செய்யக்கூடாது. நான் எதிர்த்து நின்னேன்னு சொன்னா, அன்றைக்கு கோராகின் பிதாக்கள் இந்த அவர்களோ அந்த 2 பேர் யாரு? தாத்தான், அபிராமன், அவனோட சேர்ந்த கோரா. ஆனால் கடைசி நேரத்தில் அதெல்லாம் நீங்கள் வேதத்தில் தியானிங்க. கோராவின் புத்திரர்கள் மாத்திரம் விலகிடுவாங்க. அவர்கள் எழுதின பாட்டு தான் 44வது சங்கீதம். அப்போ அந்த கோணத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் எங்கள் பிதாக்கள் இப்படியெல்லாம் முரட்டாட்டம் பண்ணாங்க அப்படின்னு 44வது சங்கீதம் ஆரம்பிக்கும். ஹலோ, சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும், நான் உணர்வடைஞ்சேன். நான் ஒரு ஹிந்து கான்வெர்ட், எனக்கு எந்த கிறிஸ்டியன் பேக்ரவுண்டும் கிடையாது. என்னுடைய பிதாக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். காளியையும் மாரியையும் குலதெய்வத்தையும் கல்லு மண்ணை எங்கேயெல்லாம் பார்க்குறாங்களோ அங்கேயெல்லாம் அவர்கள் தெய்வத்தையும் கொண்டாடினவர்கள். அந்த சந்ததியில் வந்த நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டேன். இப்போ நான் 72 வயசுலேயும் எனக்கு வேத வார்த்தை வெளிச்சமா எனக்கு உற்சாகமா இருக்குன்னு சொன்னா அதற்கு என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய பெருமை அல்ல. தேவன் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டு ஏற்ற வேளையிலே ரட்சித்து என்னை இப்பொழுதும் அவருடைய வலது கரத்தால் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். நீங்களும் அப்படித்தான். நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் சரி, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. அவர் வலது கரத்தை எடுத்துட்டாருன்னு சொன்னா சர்ன்னு பாதாளத்துக்கு தான் போவார். பிரசங்கியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. புதன்கிழமை கூட காண்பிச்சேன். கர்த்தர் மட்டும் உன்னைய தாங்கலன்னு சொன்னா தாவீதை போல 50+ இருக்கிறவன் நீ விபச்சாரத்தில் விழுவாய், ஜாக்கிரதை. 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுத்த யூதாசை போல் பண விஷயத்தில் பொருளாசையில் விழுவாய், ஜாக்கிரதை. ஸ்திரீகள் நீங்கள் பயந்து வாழணும். எனக்கு நியமிக்கப்பட்ட என்னுடைய ஆளுகை என் புருஷன். சபைக்கு வந்தா என்னுடைய மூப்பர்கள் அவங்க சபையை சரியா நடத்துறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்கிடுவாங்க. நீ யார் மூப்பர்களுக்கு மார்க்கு போடுறது? உயிரோடே பூமிக்கு இறையான கோராக்கின் புத்திரன் எழுதின 44வது சங்கீதத்தை வாசித்தோம். அதுல எங்களை இப்படியெல்லாம் நடத்துறீங்க. இப்ப பாருங்க, இந்த 106வது சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் 21ஆம் வசனத்துல எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான். ஆவியானவர் எனக்கு சொன்னார், உன்னுடைய எல்லையை பார், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்த்து அவர்களுக்காக நீ ஜெபிக்கணும், மன்றாடணும். அதான் ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. சபை மூப்பர்கள் யார்? உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து உதவிக்காரர்களாய் உடன் மூப்பர்களாய் நியமித்திருக்கிறோம். அவர்கள் யார்? நீங்கள் யார்? உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? சபையில எந்த ஒரு மனுஷனும் தனிமையாய்
தன்னிச்சையாய் செயல்படக்கூடாது. நோ இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், இன்டர் டிபெண்டன்ட் ஸ்பிரிட். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற தேவனுடைய ஆளுகை உள்ள சபையில நாம் ஒவ்வொருவரும் பயந்து இருக்கணும். தேவனே சாட்சி, சபையில எத்தனையோ காரியங்கள் நடக்குது. அதையெல்லாம் பார்த்து கேட்கும் பொழுது ராத்திரி படுக்க போகும்போதும் அதே சிந்தை தான் வருது, காலையில் எழும்புனாலும் அதே சிந்தை தான் வருது. இங்கே என்னுடைய பிரசங்கத்தை கேட்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறவன் எல்லாம் மாயமாலம் பண்ண மாட்டேன். காரியங்கள் நடக்கும்போது அவர்களுக்காக நான் பாரப்படுகிறேன். ஆவியானவர் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்து, நான் சொன்னது போல நாள் பூரா அதே சிந்தையா இருக்கு, படுக்கும் போதும் அதே சிந்தை தான், காலையில் எழும்பினாலும் அதே சிந்தை தான். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை, இந்த வாலிப சகோதரனை, இந்த வாலிப சகோதரியை, சாத்தான் குறிவைத்திருக்கிற அந்த குடும்பத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க. இதுதான் தேவனுடைய சபை. அப்பதான் சபை பாதுகாப்புடனே இருக்கும். மோசேயை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சபையில மூப்பர்கள் சபையை அப்படி தாங்குகிறவர்களாக இருக்கணும். 24ஆம் வசனம், 106 சங்கீதம் 24. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தேசம் அவ்வளவு அருமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவ்வளவு இச்சிக்கப்படத்தக்க அப்படின்னு சொன்னா அருமையான வார்த்தை. அது அப்படின்னா எனக்கு ஆசையா வரணும். தேவன் கொடுக்கிறது யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற வெற்றி வாழ்க்கை, பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை, இது மேல எனக்கு ஒரு ஆண்மகனுக்கு பெண்ணை பார்த்தால் இச்சை எப்படி வருகிறதோ, மனுஷ மார்க்கமாய், வேதமும் அப்படிதான் நமக்கு புரியும்படி எழுதியிருக்கு. வெற்றி வாழ்க்கையின் மேல், இயேசுவை போல் வாழும் வாழ்க்கையின் மேல் உனக்கு அப்படி இச்சை உண்டாகுதா சகோதரனே, சகோதரியே? இயேசுவை போல் நான் சிந்திக்கணும், இயேசுவை போல் பாவத்தை நான் மேற்கொள்ளணும், நான் பூரணமாகணும். நீதியின் மேல் நீதி, வெற்றியின் மேல் வெற்றி, பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம். அப்படி அந்த கானான் தேசத்து வாழ்க்கையை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த வாழ்க்கையை, அந்த வெற்றி வாழ்க்கையை நீ நாடி தேடி இச்சிக்காவிட்டால் நீ விசுவாசிக்கவில்லை. விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். 32ஆம் வசனத்துல, மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. எவ்வளவு நேர்த்தியாய் நேர்மையாய் வேத வார்த்தை பேசியிருக்குன்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பதான் கேட்டோம். 3 நாள் தண்ணி இல்லாம வந்தாங்க. ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணியும் கசப்பா இருக்கு. ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனா தேவனோ அவர்களுக்கு ஒரு மரத்தை உண்டு பண்ணியிருந்தார். இதெல்லாம் எனக்கு வெளிச்சமா இருக்குங்க, விசுவாசமா இருக்கு, ஆகையினால் பேசுகிறேன். எத்தனையோ காரியங்கள்
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய சரீரத்துல நடக்குது, குடும்பத்துல நடக்குது, சபையில நடக்குது. ஆனா நான் இப்ப போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒருபோதும் நான் இந்த கஷ்டம் போகணும் அப்படின்னு எல்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது. இல்ல, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் விசுவாசத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன செய்கிறேங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. நான் ஒண்ணே ஒன்று செய்யட்டும், பதஷ்டப்படாமல், அவசரப்படாமல், நிதானமாய், விசுவாசமாய் அப்படியே ஸ்டெப் எடுத்துக்கிட்டே போறேன். 3 நாள் தண்ணியில இல்லாம கஷ்டப்பட்டு இப்ப கிடைச்ச தண்ணியும் கசக்குது அப்படின்னு சொன்னா அந்த மோசே என்ன செய்திருப்பான்? அவன் எவ்வளவாய் பெருமூச்சு விட்டு கர்த்தாவே அப்படின்னு பரத்தை நோக்கி பார்த்திருந்திருப்பான். கர்த்தர், தோ அண்ணாந்து பார்த்தேயில்ல, உன் கண்ணுக்கு மேல இருக்கிற மரத்தை ஒரு கிளையை வெட்டி தண்ணியில போடுனாரு. போட்டான், அது தித்திப்பாயிருச்சு. அல்லேலூயா. மோசே எவ்வளவு பெரிய அல்லேலூயா சொல்லியிருப்பான். ஆனாலும் அந்த மோசேயை குறித்தும் இங்கே எழுதியிருக்கு, நேர்மையா ஆவியானவர் நேர்மையா ரெக்கார்ட் பண்றார். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. பிள்ளைகள், நீங்கள் விசேஷமாய் வாலிபர்கள், அடலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், 12 வயசுக்கு மேல 20 வயசுல உள்ளவங்க, நீங்க உங்கள் நடக்கையின் நிமித்தம் பெற்றோர்களுக்கும் பொல்லாப்பு வருகிறது. உங்கள் நடக்கையின் நிமித்தம் மூப்பர்களுக்கும் பொல்லாப்பு வருகிறது. மோசேக்கு வந்தது. ஆனா நாம எல்லாரும் விசுவாசிக்கணும். ஆமென். நம்மை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. நாம் பாடுள்ள மனுஷர்கள். நமக்கு அடி மேல அடி விழுகும். கர்த்தர் நம்மை புடமிடுவார். கடைசியாய் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. முப்பத்தி 35 சங்கீதம் 44 22 நாம வாசித்த வசனம். எங்களை அப்படி உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எங்கள் மேலே ஏறி நடந்தாங்க. எங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வந்தது. அப்படியெல்லாம் நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எதுவுமே பிரிக்க முடியாது. ஆனால் ரோமர் 8:34, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பிதா நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கும்படிக்கு அவர் திட்டமிட்டார். ஆமென். அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு குமாரனை அனுப்பினார். குமாரனும் சம்மதித்து நம்மை தம்பி தங்கைகளை தெரிந்து கொள்ளும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அதற்கு பிறகு ஆவியானவரும், பிதாவும் குமாரனும் அனுப்பின ஆவியானவரும் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு என்ன செய்யல? அவருடைய பார்சத்தில் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? முப்பத்தி 2ஆம் வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? கேள்வி கேட்கிறார் பவுல். அவர் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்காப்பா? அல்லது அவரால் முடியாதது ஏதாவது இருக்கா?
ஆனாலும் என்னை நானே கெடுத்துக் கொள்ள முடியும். தேவனுடைய அன்பை விட்டு யாருமே என்னை பிரிக்க முடியாது. உலகமோ, நிகழ்காரியமோ, வருங்காலியமோ, சாத்தானோ, அதிகாரங்களோ, ஆளுகைகளோ, அரசர்களோ, இருபத்தி எட்டாம் வசனம், ரோமர் 8:28, எல்லாமே ஒரே அதிகாரத்துல தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று இருந்திருக்கும். இப்ப என்னுடைய கேள்வி, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகோதரனா, சகோதரியா? அவருடைய அன்புல எந்த பழுதும் இல்லை, பிசகும் இல்லை. எதையுமே அவர் இன்னும் நான் செய்ய வேண்டியது இருக்கு, செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். அவருடைய பார்சத்தில் அவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். ஆனா அந்த தேவனுக்கு நான் என்னுடைய காரியங்கள் நடக்கும் பொழுது நான் உம்மாலே எல்லாம் கூடும், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன், தொற்றிக் கொள்ளுகிறேன்னு சொல்லி நான் சிறு பிள்ளையை போல என்னுடைய கஷ்டத்தில் அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு சிறு வயசு 1 வயசு 2 வயசு பிள்ளை கட்டி பிடிக்கிறது போல, இயேசு பிதாவை கட்டி பிடித்து கொண்டது போல நீயும் நானும் அவரை we must respond to God given faith by my trust, என்னுடைய ஆணித்தரமான அசையாத விசுவாசத்தினால் அவரை பற்றி கொள்ளணும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அவர் என்னைய முந்தி நேசித்தார். அவர்தான் என்னைய தேடி வந்தார். அவர்தான் என்னைய முதலாவது நேசித்தார். ஆகையினால ஆமா என்னைய நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோன்றித்தனமா பொறுப்பு இல்லாமல் நான் நடக்கலாமா? பவுல் கேள்வி கேட்கிறார், ஆவியானவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உன்னை சுற்றி என்ன காரியங்கள் தாறுமாறாய் நடந்தாலும் நான் மாத்திரம் தேவனிடத்தில் பதில் அன்பு செலுத்துகிறவனாய் இருந்தால் சகலமும், சாத்தானுடைய அவன் உத்தரவு வாங்கி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடந்து தாறுமாறாய் நடந்தாலும், நான் மாத்திரம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய்த்தான். அதாவது இயேசுவை போல் என்னை குணாதிசயத்தில் மாற்றும்படிக்கு, அந்த தேவ சாயல் அடையும்படிக்கே எனக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். Do you want to respond like that? தேவ அன்புக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? எழுந்து நிற்போம். நம்மிலே அநேகம் பேர் அவருடைய அன்புக்கு பிரதிபலனாய் அல்லது அவருடைய அன்புக்கு ஈடாய் நாம், எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரேன்னு சொல்லணும். உங்களிலே அநேகம் பேர் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். உங்களுக்கு வந்த பிரச்சனைகளிலே சோர்வடைந்திருக்கலாம். அடைச்சா என்னடா சபை, எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கலாம். நீங்க தயவு செய்து ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடு சகோதரனே, சகோதரியே. புருஷன் நயங்காட்டி அழைக்கும் பொழுது மனைவி அசட்டை பண்ணிட்டா என்ன ஆகும்? ஆனா ஐயோ, என்னை தேடி தேடி வந்த என் தேவ அன்பை
தேவனே, கர்த்தாவே, என்னை நாடி தேடி வந்த உம்மை நான் இதுவரைக்கும் எத்தனையோ முறை அசட்டை பண்ணிட்டேன். இதோ இப்பொழுதும் நான் சரியாய் உமக்கு நான் இணங்குகிறேன் அப்படின்னு சொன்னா, ஐ ரெஸ்பாண்ட் டு யூ ரைட்லி. ஒரு ஸ்திரீ புருஷனுக்கு தன் சரீரத்தை கொடுத்தால் எப்படி ஒரு பிள்ளை உண்டாகுமோ, அதே போல நீ இப்பொழுது உன் இருதயத்தை திறந்தால், வாயிலே வாரும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே என்று சொன்னால், நம் எல்லாரையும் ரட்சிக்கவும் நிரப்பவும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கூப்பிடுவோம், இருதயத்தில் விசுவாசிப்போம், வாயிலே கூப்பிடுவோம். நான் முதல்ல ஏசப்பாவுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லணும், கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் சபையார், மூப்பர், சபையில் உள்ள அனைவருக்கும் நான் நன்றி உள்ளவனா நான் இருக்கேன். நன்றி நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு ஆபத்தான நேரத்தில் வந்து ரத்தம் தேவைப்படும் உடனே சபையார் அனைவரும் வந்து உடனே எனக்கு உதவி செய்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நான் செத்துருவேன்னு நினச்சேன். அப்போது நான் யோபு ஞாபகம் வந்தது எனக்கு. அவர் சாவர வரைக்கும் தேவனை நான் விடமாட்டேன்னாரு. அதே மாதிரி நானும் அப்படியே கெட்டிமாக பிடிச்சிக்கணும், இயேசுவே நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் எங்களுக்கு, நீங்கள் ஒருத்தர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி குழந்தைங்களை நினச்சி அப்புறம் ஜெபம் பண்ணி அழுதேன். அப்புறம் தேவன் வந்து ஒரு கனவு மூலிமா எனக்கு வந்து சொன்னார். ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்கும்போதே அவர் கடவுள் சொன்ன மாதிரி தான் நான் உணர்ந்தேன். ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல போய் நான் இருக்கிறேன். என்னை சுற்றி வந்து ஒரு 2 நாய் வந்து அட்டாக் பண்ணி நிற்குது. கடிச்சு கொதற டைமில் டக்குன்னு எனக்கு தேவன் வந்து என்னை கனவுலேருந்து முழிக்க பண்ணி சரி, நான் உன் உயிரை நான் விடுவிக்கிறேன், இனி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. தேவன் தான் பேசினார். இனி வரும் காலத்தில் இந்த உலக காரியங்களில் ஒரு சில டைமில் உலக காரியங்களில் நான் வீட்டில் இந்த நிலம் பிரச்சனை, சொத்து பிரச்சனை அது அதிகமாக பேசுறது நான். அப்புறம் நான் அந்த ஊருக்கு போனதே வந்து ஆண்டவரை பற்றி எங்கள் அண்ணன் தம்பிங்கிட்ட சொல்லணும், நான் அப்படியாப்பட்ட ஒரு சாட்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சின்னு தான் நான் அந்த ஊருக்கு போனேன். ஆனால் அங்கே போனால் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது அதிகமாக இந்த உலக காரியத்துங்களை நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் தேவன் என்னை உணர்த்திட்டாரு, இந்த சொத்து வீடு வாசல் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் தேவன் மாத்திரமே எனக்கு போதும்னு நான் முடிவு எடுத்துருக்கிறேன். இயேசுவுக்கு நன்றி.